6ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல யூனிட் நம்பர் 2 அழகு 2 பார்த்தோம். அது பிசிக்ஸ். அது இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியில வேதியியல் யூனிட்டா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வேதியியல் யூனிட்ல டாபிக் நீங்க பார்த்திருப்பீங்க, மேட்டர் அரௌண்ட் அஸ். அடுத்தானே நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படின்னா என்ன? நம்மளை சுற்றி தான் இருக்கு பருப்பொருட்கள். அது நம்ம புக்ல தேட வேண்டாம், அப்படிதானே? ஏதோ ஒரு இன்டர்நெட்ல தேட வேண்டாம், நம்மளை சுற்றியே இருக்கு. அது என்ன, அது மேட்டர்னா எதை சொல்லுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நாம தண்ணி குடிக்கிறோம், கரெக்டா? தண்ணி குடிக்கிறோம், வாட்டர், நீர் சொல்றோம்ல, குடிக்கிறோம். காற்றை சுவாசிக்கிறோம், காற்று, ஏர். அப்புறம் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ், உங்களுடைய நோட்டு, பேனா, ஷூ, செருப்பு, எதனாலும் எல்லாமே சயின்ஸ் ரீதியா பாத்தீங்கன்னா மேட்டர். தமிழ்ல பருப்பொருள். சரியா? அதுதான் மேட்டர். அப்படின்னா எனிதிங் தட் has mass and takes up space அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் கால்ட் மேட்டர். அதாவது எனிதிங் தட் ஹேஸ் மாஸ்னா எந்த இதுக்கெல்லாம் நிறை இருக்கோ அதுக்கும் அந்த நிறை இருக்கணும், பிளஸ் இடத்தை அடைத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு ஸ்பேஸ் அதுக்கு இருக்கணும், சரிங்களா? அப்படி இருந்தால் அதுதான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்டர். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பேனாவை யோசிச்சு பாருங்க, பென்சிலை யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்குமே ஒரு நிறை இருக்கும். அண்ட் அதுவும் இந்த யூனிவர்ஸ்ல அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இடம் இருக்கு. அடுத்த காற்று மூலக்கூறுகள், அதுக்கும் நிறைய இருக்கு, இடத்தை அடைத்துக் கொள்ளுது. வாட்டர் நிறைய இருக்கு, இடத்தை அடைத்து. அப்ப எல்லாமே மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஒரு பொருளுக்கெல்லாம் நிறை இருக்கோ அண்ட் கொஞ்சமாவது இடத்தை அடைச்சுக்குதோ அதுதான் ஆக்குவே ஸ்பேஸ், அதுதான் பருப்பொருள். இந்த மேட்டர் 3 நிலைகளை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு என்னன்னா திண்மம், இங்கிலீஷ்ல அது பேரு சாலிட். இன்னொன்னு லிக்யூட், இத நீர்மம் அப்படின்னு சொல்லுவோம், நீர்மம். இன்னொன்னு வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ், வாயு. இந்த 3 நிலைகள்ல நாம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த பருப்பொருட்கள் எதனால் ஆனவை? பருப்பொருட்களோட டெஃபினிஷன் புரிஞ்சு போச்சு, மேட்டர் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பட் எதனால் ஆனவை? இதுக்கு ஒரு சின்ன கற்பனை எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ண போறீங்க. அதாவது கற்பனைனா உங்க மைண்ட்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறீங்க. ஒரு சின்ன நூலை எடுத்துக்கோங்க, கயிறு எடுத்துக்கோங்க. அதை கத்திரிக்கோளால் அப்படியே வெட்டுங்க, சரிங்களா? அப்படியே வெட்டிட்டே போறீங்க, துண்டு துண்டா வெட்டுறீங்க. அந்த துண்டை திருப்பி துண்டு துண்டா வெட்டி பாருங்க. எல்லாமே எவ்வளவு முடியுமோ அந்த துண்டை அப்படியே வெட்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே வெட்டிக்கிட்டே போனா ஒரு கட்டத்துல, ஒரு பாயிண்ட்ல, ஒரு புள்ளியில என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, என்ன நடக்கும்? ஒரு கட்டத்துல என்ன நடக்கும்? அதை வெட்டுறதுக்கு நம்மகிட்ட ஒரு கூர்மையான ஆயுதமே, அதாவது இது வரைக்கும் நம்ம கத்தி இருந்துச்சுன்னா அந்த கத்தியே யூஸ் ஆகாது. அதை வெட்டுறதுக்கு அந்த கூர்மை, அந்த லாஸ்டா ஒரு ஒரு சின்ன இதை வெட்ட முடியாத ஒரு நிலை வரும்ல. நீங்க நான் சொல்றதை விட நீங்க ஒரு நூல் எடுத்து கட் பண்ணி பாருங்க. ஆனா கை கால்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். பட் ஒரு லேர்னிங்காண்டி அது பண்றோம், சரிங்களா? அப்படிங்கும் போது அது ஃபைனலா கட் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு போறீங்க. கண்ணுக்கும் அது தெரியாத ஒரு முடிவற்ற நிலைய அது அடையும். நம்ம கண்ணுக்கே தெரியாத ஃபைனலா ஒண்ணு இருக்கணும், சரியா? அதுதான். சோ இதே விஷயத்தை தான் நம்ம நாட்டுல ஒரு தத்துவ மேதை, அதாவது கனடா அப்படின்னா அது ஒரு கண்ட்ரின்னு நினைச்சுறாங்க. நம்ம நாட்டு தத்துவ மேதை பேர் தான். ஏன்னா பொதுவா ஆர்கிமிடிஸ், அரிஸ்டாட்டில் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம், கரெக்டா? இந்திய தத்துவ மேதை ஒருத்தர் இருக்காரு, கனடா. அதுக்கப்புறம் கிரேக்க தத்துவ மேதை ஒருத்தர் இருக்காரு, அவர் டெமோக்ராட்டஸ்.
இவங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த ஆட்டத்தை பத்தி அணுவை பத்தி ஒரே மாதிரியா யோசிச்சாங்க. கனடா அவர் என்ன சொன்னாருன்னா, பருப்பொருட்களை இருக்கக்கூடிய அந்த மிகச்சிறிய துகளை பரமாணு அப்படின்னு சொன்னார். பரமாணு அணுன்னு இருக்கு, அதுல பரமாணு அப்படின்னு அவரு கூப்பிட்டார். யாரு? இந்த கனடா. சரியா? பருப்பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த மிகச்சிறிய துகள்னு சொல்லிட்டோம்ல அத. கிரேக்க தத்துவமதி டெமோக்ரட்டிஸ் அவர் என்ன சொன்னார்னா, அட்டாமஸ் அப்படின்னு அதை சொன்னார். அதாவது அதுல பாத்தீங்கன்னா ஆட்டம் அப்படின்னு வரும். சரிங்களா? அது தமிழ்ல அட்டாமஸ். அதுல ஆட்டம் அப்படின்னு வரும். சரிங்களா? ஆட்டம் அப்படின்னா அணு அப்படின்னு பேர் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? சோ பருப்பொருட்கள் எல்லாமே இதே மாதிரியான அணுக்களால் மிகச்சிறிய துகள்களால் ஆனது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சரி, இப்ப அணுக்கள் எவ்வளவு சின்னது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுமா? இவ்வளவு சின்ன இருக்குமோ அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க இப்படி சின்னது காமிக்கும் போது இதுல லட்சக்கணக்கான மாலிகூல்ஸ், மூலக்கூறுகள், ஆட்டம்ஸ் இருக்கும். ஏன்னா அணுக்கெல்லாம் சேர்ந்ததான் மூலக்கூறு. அப்படிதானே மாலிகூல்ஸ் படிச்சிருப்போம். சோ அதுலயே அவ்வளவுனா இருக்கும். அப்போ இதை நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியாது. ஒரு சாதாரண மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியாது. கரெக்டா? ஒரு சாதாரண ஒரு பேப்பர் நீங்க உங்க உங்க நோட்ல ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் இருக்குல்ல, அந்த காகிதத்தாள்ல தடிமன்ல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கும் அதுல. சோ லட்சக்கணக்கான அணுக்களோட தடிமனை கொண்டதுதான் அந்த திக்னஸ் ஆஃப் ஷீட் ஆஃப் பேப்பர். ஒரு காகிதத்தாளுடைய தடிமன். இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜில எஸ்இஎம்னு ஒண்ணு இருக்கு. எஸ்இஎம் அப்படின்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இருக்கு டிஇஎம், டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். தமிழ்ல பாத்தீங்கன்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி, அப்புறம் ஊடுபுலை எலக்ட்ரான் நுண்ணோக்கி. அது மூலயமா அணுக்களுடைய அமைப்பை கண்டறியறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு பேனா இருக்குல்ல, பேனால இப்போ ஒரு டாட் வைக்கிறேன். இப்போ இந்த டாட் ஒன் செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சோ இந்த பேனால ஒரு டாட் வைக்கிறேன். இப்போ வச்சீங்கன்னா இதுல லட்சக்கணக்கான மூலக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. எவ்வளவு ஆச்சரியமான தகவல். கரெக்டா? இந்த ஒரு பேனால சின்ன டாட் தான் வச்சிருக்கேன், ஒரு குட்டி புள்ளி தான் வச்சிருக்கேன். இதுலயே 2 லட்சத்துக்கும் அதிகமான மூலக்கூறுகள் மாலிகூல்ஸ் இருக்குங்க. அது மாதிரி ஒரு டிராப் வாட்டர் நம்ம வீட்டுல நம்ம குடிக்கும் போது சிந்தோம்னா ஒரு டிராப், ஒரே ஒரு குட்டியூண்டு சொட்டு தண்ணி எவ்வளவு தெரியுமா மாலிகூல் இருக்கும்? 10^21. யோசிச்சு பாருங்க, 10^20 எத்தனை ஜீரோ பண்ணும்? வீட்டுல போய் இன்னைக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க. 10^1 என்ன போடுவீங்க, 10^2 என்ன போடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரண இதெல்லாம் போடுறீங்க. 10^21 அளவுக்கு நீர்த்துகள் இருக்குன்னு சொல்றாங்க. பாத்துக்கோங்க அப்ப எந்த அளவுக்கு இருக்கு. ரைட்டா? சோ இந்த அணுக்கள்லாம் சேர்ந்துதான் மூலக்கூறா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் அதை நம்ம சொன்னா மட்டும் புரியாது. அனிமேஷனை பார்த்தா தானே புரியும். சோ இப்ப நான் என்னுடைய அனிமேஷன்ல உங்களுக்கு சில விஷயத்த, அதாவது இந்த மூலக்கூறுகள் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேட்டர் உடைய அந்த ஃபார்ம் அதை பத்தி பார்க்க போறோம். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் பத்தி பார்க்க போறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக்கை பார்ப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஷேர் பண்றேன். மாலிகூல் மூலக்கூறுகளை எப்படி வடிவமைக்கலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே, ஸோ என்னோட ஸ்கிரீன் இப்போ ஷேர் ஆயிட்டு இருக்கு. இதுல பாருங்க, இப்போ வரும். ரைட்டா? இதுதான். இது என்ன அப்படின்னா நாம இப்போ பண்ண போறோம், மூலக்கூறுகளை நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு இந்த HO அது மாதிரி நிறைய பக்கெட்டா வச்சிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தனிமங்கள். அப்படிதானே? கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், இந்த மாதிரிலாம் தனிமங்கள். ஸோ இவங்களை வச்சு இப்ப ஒரே ஒரு கார்பன் இருக்குன்னா ஒரே ஒரு ஆட்டம், ஒரே ஒரு இதா இருக்கு. அப்படிதானே? அது தனிமம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட கார்பன் ஆட்டம் இருக்கும். இப்ப நம்ம தனிமம் எலமெண்ட் எடுத்தா லட்சக்கணக்கான கூட இருக்கலாம். இப்ப நம்ம ஒரே ஒரு கார்பன்ல ஒன்னே ஒண்ணு அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு ஆட்டம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல 2 ஆக்சிஜனா O2 அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி எடுக்கிறேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் H2O இதை ரெடி பண்ணோம். H2Oக்கு ஹைட்ரஜன். ஸோ இந்த இதுக்கு போயிடலாம். 2 ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. 2 ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்துக்கோங்க. 1 ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கனெக்ட் பண்ணுங்க. அதை கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க போடும் போது சவுண்ட் வரும். ஸோ அந்த சவுண்டை ஷேர் பண்றேன். ஓகே, இந்த வாங்க. 3ல பாருங்க எப்படி இருக்கு, வாட்டர் மாலிகுல் எப்படி இருக்கு பாருங்க. 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜன் சேர்ந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். கிளியர்? இதே மாதிரி O2 நீங்க பார்க்கணும், 2 ஆக்சிஜன் வேணும். 2 ஆக்சிஜன் எடுத்து நீங்க இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு 3D டைமென்ஷன்ல பார்க்கலாம். கிளியரா? ஓகே. இதை எடுத்துட்டு இதுல போட்டீங்கன்னா, இந்த பக்கெட்ல போட்டீங்கன்னா கரெக்ட். நம்ம பண்ணது கரெக்ட். இதே மாதிரி ஆக்சிஜன், ஹைட்ரஜன், CO2னா கார்பன் டை ஆக்சைடு. அப்ப கார்பன் தேவை. அப்ப 1 கார்பன் 2 ஆக்சிஜன் தேவை. அப்ப 2 ஆக்சிஜன் எடுக்கிறேன். அந்த O2 அப்படின்னு அர்த்தம் அந்த ஆட்டத்தோடைய அந்த நம்பர் சப்ஸ்கிரிப்ட் நம்ம பண்றது என்னன்னா கீழே விட்டுமாங்க எத்தனை எடுக்கணுங்கிறது. இது சரிங்களா? 2 அதுல 2 இருந்தா 2 பேரும் எடுக்கும், 3 இருந்தா 3 பேரும் எடுக்கும். CO2 இந்த மாதிரி ஒரு கார்பன் நடுவில் இருக்கும், 2 ஆக்சிஜன் 2 சைடும் இருக்கும், ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதுதான் கார்பன் டை ஆக்சைடு. இதே மாதிரி பண்றதுதான் மாலிகுல், மூலக்கூறு. ஓகே, இதெல்லாம் மூலக்கூறு. அப்ப மூலக்கூறுனா என்ன? நமக்கு வந்து ஆட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்தையும் ஒரு மேட்டர் அப்படிங்கிறத ஒரு பருப்பொருளை எடுத்துட்டு ஒரு தைரோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு உடைச்சிட்டே இருக்கும். ஃபைனலா உடைக்க முடியாத ஒரு துகள் வருது, அதுதான் ஆட்டம். சரிங்களா? நிறைய ஆட்டம் சேர்ந்தது, நிறைய அணுக்கள் சேர்ந்ததுதான் மூலக்கூறுகள். அப்படிதானே? அந்த மூலக்கூறுகள் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்பாடு. இப்போ நம்ம H2O, CO2, CO2 அப்படிலாம் சொல்றோம். இதெல்லாம் மூலக்கூறு வாய்ப்பாடு. கார்பன் டை ஆக்சைடு வேணும்னா கார்பன் 1 ஆக்சிஜன் 2 தான் தேவை. ஆக்சிஜன் 3 பேர், நான் 3 பேர் வரம்பா சேர்த்துக்கோ அப்படிலாம் சேர்க்க முடியாது. 2 தான். வாட்டர், நம்ம குடிக்கக்கூடிய வாட்டர்ல 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜன் தான் சேருவார். நீங்க எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அவர் தனியா போய் சேருவார். தனியா ஒரு H2O அப்படின்னு வருவார். அமெரிக்காவில் உள்ள தண்ணியும் சரி, நம்ம நாட்டில் உள்ள தண்ணியும் சரி, கிணத்துல உள்ள தண்ணி, ஆத்துல உள்ள தண்ணி எதனாலும் எடுத்துக்கோங்க, H2O தான். அவரு மாறவே மாட்டார். இதுதான் மூலக்கூறுகள். சரியா? அப்ப மூலக்கூறுனா இதுல நிறைய ஆட்டம் சேருதா பாத்தீங்களா? கார்பன் சேருது, ஆக்சிஜன் சேருது. கார்பன் மட்டுமே எடுக்கிறீங்கன்னா 2 கார்பன் தான். அப்ப 2 ஆட்டம் சேருது. O2 2 ஆக்சிஜன் ஆட்டம், 2 ஆக்சிஜன் அணு சேருது, மூலக்கூறு கிடைக்கும். இதுதான் மூலக்கூறு அப்படிங்கிறத உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது கிளியர் ஆயிட்டா? சரி. இப்போ ஆட்டம்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்பெல்லாம் தனித்தனியா இருந்த அணுக்கள் இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து நம்ம H2O இல்ல O2 அப்படிங்கிற மாதிரி மூலக்கூறா மாத்துறோம். உடனே ஜாயின் ஆயிரும். சோ இப்படி தனித்தனியா இருக்கக்கூடிய ஆட்டங்கள், அணுக்கள், செப்பரேட்டா இருக்கக்கூடிய அணுக்கள், ஆட்டம் எல்லாம் சேர்ந்தா மூலக்கூறா மாறுது. நாம பார்க்கக்கூடிய பருப்பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி துகளோடைய ஒரு குரூப் தான். இப்ப நம்ம பார்த்தோம்னா மூலக்கூறு ஏன் படிக்கிறோம்? அதுதான் நம்ம மேட்டரை பத்தி படிச்சுட்டு இருக்கோம், பருப்பொருளை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். அப்ப அதுல நான் சொன்ன அந்த டாட்ல ஏகப்பட்ட மூலக்கூறு, அந்த டாட்டுக்குள்ள எத்தனை மூலக்கூறு. அப்ப மூலக்கூறுனா என்ன இப்ப பார்த்தோம். ஒன்னே ஒண்ணு பாத்தீங்க, இதுல லட்சக்கணக்கான இருக்குங்க. சோ இதெல்லாம் நம்ம பாக்குறோம். சரியா? ரைட். இப்ப அடுத்து நம்ம முக்கியமான இன்னொரு பார்க்க போறோம். என்னன்னா பார்ட்டிகளோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அது என்ன சார் பார்ட்டிகல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்க நினைக்கலாம். இப்ப பருப்பொருளுடைய துகள்களுக்கு சில பண்புகள் இருக்கு. பருப்பொருள் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள், ஆட்டம் அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல, அந்த துகள்கள், பார்ட்டிகல்ஸ் அப்படிம்பாங்கல்ல, அதுக்கு சில முக்கியமான சிறப்பு பண்புகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க பருப்பொருள் அப்படிங்கறத நான் 3 வகையா சொன்னேன் உங்களுக்கு. ஒண்ணு வந்து சாலிடு, லிக்விடு, கேஸ். வாயு, நீர்மம், திண்மம். இந்த 3 பேர்லயும் அந்த மாலிகூல்ஸ், பார்ட்டிகல்ஸ், துகள்கள் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னா இல்ல. அதுதான் அவங்களோட சிறப்பு பண்பு. சாலிட்ல இருக்க மாதிரி லிக்விட்ல இருக்க மாட்டாங்க, லிக்விட்ல இருக்க மாதிரி கேஸ்ல இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க பார்க்கலாமா? இப்ப என்னுடைய அனிமேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த அனிமேஷன்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம மேட்டரோடைய அந்த துகள்களுடைய ஸ்ட்ரக்சர்,
அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியா? பார்க்கலாமா? ஓகே. ஆல்ரெடி நான் 3 ஸ்டேட்ஸ் சொல்லிட்டேன். 3 நிலைகள். இந்த வருதா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் பேசிக்ஸ் அப்படின்னு போட்டுப்பாங்க. ஸ்டேட்ஸ் இதை கிளிக் பண்றேன். ஃபர்ஸ்ட் உள்ளது நிலை அப்படின்னு அர்த்தம். இது என்ன சார் ஏதோ குதிச்சிருக்க மாதிரி நினைக்கிறீங்களா? இதுதான் ஆட்டம், மாலிகுல்ஸ், பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சேர்த்தே நம்ம சொல்லலாம். ஓகேவா? இவங்க பொதுவா நம்ம எல்லாரும் உடம்புலயும் ஆட்டம் வந்து ஆடிட்டு தான் இருப்பாங்க. ஒரு மாதிரி வைப்ரேட்லாம் இருப்பாங்க. சரியா? அது ஆட்டத்தோட பண்பு. அவர் வந்து சும்மா ஒரு இடத்துல ரெஸ்ட்ல இருக்க மாட்டாரு. ஆனா அதே நேரத்துல ரொம்ப ஸ்பீடா போயிட்டு காலுக்கும் தலைக்கும்லாம் மூவ் ஆக மாட்டாரு. அப்படியே அதே இடத்துல வந்து அத குதிப்பார். பட் எல்லாருமே நெருக்கமா உட்கார்ந்துருக்காங்களா? நெருக்கமா உட்கார்ந்துருக்காங்களா? சாலிட். சாலிட்ல இந்த மாதிரி தான் பார்ட்டிகல்ஸ் துகள்கள் நெருக்கமா உட்கார்ந்துருக்கும். அப்ப லிக்விட்ல பார்க்கலாமா? இப்ப லிக்விட்ல பாருங்க. நெருக்கமா உட்கார்ந்துருக்காது. கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்கார்ந்துருக்கும். ஓகேவா? இதே பார்ட்டிகல் நம்ம வந்து வேற இப்போ H2O அப்படின்னு வாட்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வாட்டரோட மாலிகுல் பார்த்தீங்க இப்போ முன்னாடி பார்த்தோம் H2O எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அந்த மாலிகுல் பார்ட்டிகல்லாம் எப்படி இருக்குன்னா துகள்கள்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி உட்காராம அங்க தள்ளி தள்ளி போவாங்க. ஆனா அதே நேரத்துல ரொம்ப தள்ளி போயிட மாட்டாங்க. அப்படியே பக்கற கேட்டா இப்போ 3வது ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் வரும். அதுதான் கேஸ். இந்த பாருங்க. இது எப்படி இருக்கு? அப்போ இவருக்கு வந்து பக்கத்துல உள்ள எல்லாமே தள்ளி தள்ளி அங்கங்கன்னு ஓடிடுறாங்க. அப்ப சாலிட் திண்மம் அப்படின்னு நினைச்சா காலையில கிளாஸ் உள்ள வரும்போது ஒரு டீச்சர் உள்ள வந்து நிக்காங்க. அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய இடத்துல உட்காருவோம். நம்ம பக்கத்துல ஃப்ரெண்டு எல்லாரும் அப்படி நெருக்கி நெருக்கி வந்துருவோம். கிளாஸ் கவனிக்கிறதுக்காண்டி உட்காந்துருப்போம். அப்படிதானே? இதுதான் சாலிட். எல்லாரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டீங்க. கரெக்டா? சாலிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. துகள்கள் இப்படிதான் இருக்கும். நாமெல்லாம் துகள்கள் நம்ம சாலிட் ஸ்டேட்ல இருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திண்ம நிலையில இருக்கோம். லிக்யூட் இது என்ன அப்படின்னா அந்த மேடம் போன பிறகு ஒரு 5 நிமிஷம் கேப் கிடைச்சாலும் நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? அப்படியே எல்லாருக்கும் கொஞ்சம் அந்த நோட்டை தடா, இந்த பேனா தடா, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அங்க தள்ளி தள்ளி போவோமா? நம்மளுடைய இடத்த விட்டு அங்கங்க கொஞ்சம் தள்ளி போவோமா? ரொம்ப ஏன்னா ரொம்ப தள்ளியும் போக மாட்டோம். ஏன்னா நமக்கு பயம் இருக்கும். இன்னொரு டீச்சர் உள்ள வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றோம்? கொஞ்சம் அங்கதான் தள்ளி தள்ளி போற அந்த இடத்த நம்ம லிக்யூடா நீர்மமா எடுக்கிறோம். சரியா? அப்ப நான் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கேன். அப்படின்னு நீங்க வாட்ச் பண்ணலாம். ஓகே. இப்ப நாங்கெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கோம். லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிடலாம். கரெக்டா? ஃபைனலா நம்ம வாயுக்கு வரோம். வாயு அப்படின்னா ஒண்ணு ஃப்ரீ ஹவர்ஸ் கிடைக்கி ஏதோ ஃப்ரீ பீரியட் கிடைக்கி இல்ல ஸ்கூல் விட்டுட்டு நிப்போமா எடுப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போவீங்கல்ல. சோ அதெல்லாம் வந்து நம்ம கேஸ்ல எடுப்போம். அப்படிதானே? ஓகே. சரியா? அப்போ கேஸ். அப்ப எல்லாரும் என்ன அங்கங்க போறோம். இதுதான் மேட்டர். இப்படிதான் மேட்டர் இருக்கும். 3 வடிவுல இருக்கும். அதுல பார்ட்டிகல்ஸ் தான் இப்படிதான் இருக்கும். சிறப்பா இருக்கா? ஒரு ஸ்பெஷலா இருக்கா? ஒரே மாதிரி எல்லாருமே இல்ல. அப்படிங்கிறத நீங்க இதுல லேர்ன் பண்றீங்க. நீங்க இத இன்னும் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இப்ப இந்த சாலிட் இருக்கு. சார் இந்த பார்ட்டிகிள் இப்படியே தான் இருப்பாங்களா? அப்படின்னா, நான் கொஞ்சோண்டு ஹீட் குடுத்தா என்ன நடக்கும் பாருங்க. நீங்களே பாருங்க. ஹீட் குடுக்குறேன். கொஞ்சம் விரிவடைஞ்சு போறாரு. எஸ். திருப்பி கூல் பண்றேன். அவருடைய வெப்பத்த எடுக்கிறேன். இப்ப எல்லாரும் தள்ளி தள்ளி போயிட்டாரு. அப்படியே வெப்பத்த எடுக்கிறேன். எல்லாரும் ஸ்லோ டவுன் ஆக இருப்பாங்க. பாருங்க. வழக்கம் போல வந்துட்டாரு பாருங்க. ஓரளவுக்கு லிக்விட் மாதிரி வந்துட்டாரு. ரொம்ப கூல் பண்ணீங்கன்னா, அது சாலிட் மாதிரி வந்துருவாரு. ஸோ இதெல்லாம் என்ன? இது எப்படி? அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, மேட்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். பருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த பருப்பொருள்னாலே ஆட்டம், ஆட்டம்னா சேர்ந்தது மூலக்கூறு. மூலக்கூறு எப்படி ஃபார்ம் ஆகும்? நம்ம வாட்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு டெய்லி எத்தனையோ வாகனம் போகுது. அப்படிதானே? பைக்கு, காரு, ட்ரெயின், ஃபிளைட்டும் போகுது. அதெல்லாம் விடக்கூடிய புகை என்னது? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த மின் அந்த இது சாதனம் பார்க்குறோம்ல, மின் வாகனம். அது மட்டும் தான் புகை வெளியிடாது. ஆனா நம்ம போடக்கூடிய இந்த டீசல், பெட்ரோல் இந்த வாகனம் புகையை வெளியிடும். அதுல பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகும்? அப்ப கார்பன் அணுக்கள், ஆக்ஸிஜன் அணுக்கள் சேர்ந்து இப்படி ஃபார்ம் ஆகுது. இவர் 2 பேர் தான் வந்தாலும், இவர் 2 பேர் தான் வரணும், இவர் 1 பேர் தான் வரணும், இவங்க சேர்ந்தா தான் இப்படி இருக்கும்.
அதிகமா வந்து சும்மா நம்ம நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டுலாம் சேர்க்க முடியாது. அப்படி சேர்த்தா அது அந்த ஃபார்முலா கிடையாது. வேற ஃபார்முலா வேற இது கிடைக்கும். சரியா? இதெல்லாம் மூலக்கூறு டைப்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? மேட்டர்ல வகைகள் இருக்கா? ஒரு சிறப்பா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். சிறப்பு என்னது? 3 நிலையில இருக்கிறார். நம்மள சுத்தி நீங்க பாருங்களேன். இந்த 3 நிலையில ஏதாவது ஒண்ணா நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. கரெக்ட்டா? இப்போ உங்க எதிர்த்தாப்புல ஒரு போர்டு தெரியுது. இல்ல ஒரு ஸ்கிரீன் தெரியுது. சாலிட். பக்கத்துல சைடுல பாக்கீங்க வாட்டர் தெரியுது. நீர். தண்ணி நீங்க குடிக்க வச்சிருக்கீங்க. இருக்கு. மேட்டர். நான் பேசும்போதும் சரி, நீங்க பார்க்கும்போதும் சரி, நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம் காத்த. நம்மள அறியாமே அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? மேட்டர். பருப்பு. ஸோ இது எல்லாமே பருப்பொருள் அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு லேர்ன் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா? ஓகே. சரி. இப்போ இதுல சில பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க போறோம். இப்ப நம்ம துகள்கள் அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி இருந்துச்சு துகள்கள்லாம். துகள்களுடைய தன்மையை வச்சு அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண போறோம்னா, அத இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். உதாரணத்துக்கு நம்ம வீட்ல ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளர் எடுத்துட்டு வாட்டர ஊத்தி ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தண்ணி ஊத்தி பண்ணிக்கோங்க. அன்னைக்கு சுகர் இல்லன்னா சால்ட் ஏதோ ஒண்ணு போடுறீங்க. உப்பு அல்லது அந்த வெள்ளை சர்க்கரை அப்படிம்பாங்கல்ல, அத போடுறீங்க. ஸ்பூனோட நல்லா கலக்குறோம். கொஞ்ச நேரத்துல என்ன நடக்கும்? வாட்டருக்குள்ள இவ்வளோ நம்ம போட்ட சர்க்கரை இருக்குன்னு முதல்ல சொல்ல முடியுதா? இல்ல சுகர் இருக்குன்னு சொல்ல முடியுதா? இல்ல. நம்ம போட்ட சால்ட்டோ, சுகரோ நல்லா அப்படியே முழுசா கரைஞ்சிரும். அது எங்க போணுச்சு? யோசிச்சு பாருங்க. அது எங்க போணுச்சு? நான் தண்ணி எங்கேயோ வேற எங்கேயோ மாத்தல. வேற தண்ணிய ஊத்தல. அதேதான். நல்லா கலக்குனேன். அவள் மட்டும் தான் பண்ணேன். எங்க போணுச்சு? சோ, சர்க்கரை முழுசா மறைஞ்சிரும். கரெக்ட்டா? அப்ப அவர் எங்க சார் போனார்ன்னா, நம்ம ஆல்ரெடி உள்ள யாருக்கா நீர் இருக்கான்னு சொன்னோமா? இப்ப இது ஒரு நீர் மூலக்கூறுகள். இது ஒரு நீர் மூலக்கூறுகள் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சரியா? இந்த நீருடைய துகளுக்கு நடுவுல போயிட்டு, இந்த சுகரோ, இல்ல சால்ட்டோ போய் உட்கார்ந்துரும். அவருடைய துகளுக்கு போய் உட்கார்ந்துரும். சோ, அவர வேணா வேற கலர் குடுக்குறேன். அப்புறம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அவர் போய் நடுவுல போய் உட்கார்ந்துருவாரு. நீரோட மூலக்கூறுக்கு நடுவுல போய். சரியா? அப்போ இதனால நம்மளால அந்த சுகரையும், சால்ட்டையும் தனியா அதனால தான் பார்க்க முடியல. இப்ப புரிஞ்சு போச்சா? ஏன் நீங்க கலக்குன உடனே அதுன்னா, அதோடைய மூலக்கூறுகள் அதுல போயிருக்கு. ஏன் சார் உள்ள போய் உட்காருது அப்படின்னா, பொதுவா இந்த துகள்கள் நம்ம பின்னாடி இன்னும் நீங்க ஹையர் கிளாஸ்ல டீப்பா படிப்பீங்க. இப்போ லேசா சொல்லிடுறேன். இந்த துகள்கள்லாம் சொல்றோமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒன்றுக்கு ஒன்றா ஈர்க்கப்பட்டு பிணைஞ்சு இருக்கும் இருக்கும். நம்ம அந்த கேஸ்ல, சாலிட்ல அதெல்லாம் கொஞ்சம் மாறும். அதுல நம்ம ஹீட் பண்ணாம கொஞ்சம் மாறும் பார்த்தோம். சரியா? பட் இந்த மாரி அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து உண்டு. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஈர்ப்பு விசை உண்டு. எல்லாமே துகள்கள் எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு ஈர்க்கப்பட்டு பிணைஞ்சு இருக்கும். ஏன்னா, பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் அட்ராக்ட் ஈச் அதர். சரிங்களா? அந்த நம்ம சொல்றோம்ல பருப்பொருட்களோட துகள்கள் எப்பவுமே அட்ராக்ட் ஈச் அதர்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணுவாங்க. துகள்களுக்கு இடையே ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விசையும் கூட ஒவ்வொரு பருப்பொருளுக்கும் மாறுபடும். சரிங்களா? ஒவ்வொரு பருப்பொருளுக்கும் நான் சொன்னோம்னா கேஸுக்கு நீங்க பார்க்க முடியாது. கேஸ் அவர் ஆல்ரெடி தள்ளி தள்ளி போயிருப்பாரு. அவர்ட்ட நீங்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பார்க்க முடியாது. அதாவது ரொம்ப அதிகமா பார்க்க முடியாது. சாலிட்ல ரொம்ப அட்ராக்டிவா பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. சா லிக்விட்ல திரவத்துல கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்காங்க. ஸோ இந்த அட்ராக்ட் ஃபோர்ஸ் இருக்கு. அண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஹேவ் ஸ்பேஸ் பிட்வீன் தெம். 2 பார்ட்டிகிள் நடுவுல ஸ்பேஸ் இருக்கும். அதையும் நம்ம பார்த்தோம். அனிமேஷன்ல பார்த்தோம். கரெக்ட்டா சாலிடுக்கோ இல்ல லிக்விடுக்கோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. இது ஒரு கேப் இடைவேளை. இந்த இடைவேளையில தான் இன்னொரு துகள்கள், இன்னொரு சால்ட்டோ, சுகரோ போய் உட்கார்ந்துரும். சோ இந்த இடைவெளியும் ஒவ்வொரு பருப்பொருட்களையும் மாறுபடும். அப்படிதானே? சாலிட்ல இருக்கிற மாரி கேஸுக்கு இல்ல. கேஸுக்கு இருக்க மாரி லிக்விடுக்கு இல்ல. அந்த கேப்ப பார்த்தீங்கன்னா, அவர் தள்ளி இருந்தாரு, இவருக்கு நெருக்கமா வந்தாரு. இதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப ஸ்பேஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இதெல்லாம் பத்தி பார்க்கிறோம். அப்புறம் இந்த சுகர் போய் உட்காரும்போது நமக்கு புரியுது. ஓகே. இவர் அங்க போய் உள்ள போய் உட்கார்ந்தா ஏற்கனவே இத அட்ராக்ட் பண்ணுது. உள்ள ஆல்ரெடி இடம் இருக்கு. உள்ள போய் உட்கார்ந்துட்டாரு. அப்படின்னு நமக்கு புரியுது. சரியா? ஓகே. இப்ப இதே மாரி இப்ப நீங்க ஒரு சின்ன கல் எடுத்துக்கோங்க. ஸ்டோன்.
ஸ்டோன் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கல்லை எடுத்துட்டு இந்த கல்லோடைய வடிவத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். உங்க வீட்டுல ஒரு சின்ன கிண்ணம் வச்சிருப்பீங்க. அந்த கிண்ணத்துல இந்த கல்லை போட்டு இதோட வடிவத்தை பார்க்க முடியுமா? முடியாது. கஷ்டம். அது எப்படி முடியும்? என்ன கொள்ளுகள் வேற ஷேப்ல இருக்கும், இந்த கல்லு இருக்கும், அதோடைய வடிவத்தை பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. எஸ். இப்போ நீங்க அதே மாதிரி ஒரு கல் எடுத்துட்டு உங்களுடைய டேபிள் இல்ல அலமாரில வைக்கும் போது அதோடைய வடிவம் மற்றும் பருமன் மாறுமா? கண்டிப்பா மாறாது. அப்படிதானே? ஷேப் அண்ட் வால்யூம். நீங்க எடுத்து வந்தோடனே நான் பெருசாக போறேன் இல்ல சின்னதாக போறேன் மாறுமா? மாறாது. ஏன்? ஏன்னா திண்மத்தோடைய துகள்கள் ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு நம்ம பார்த்தோமா? அப்படி நெருக்கமா இருக்கனால ஒரு குறிப்பிட்ட வடிவம் அதுக்கு கொடுக்கு. குறிப்பிட்ட வடிவம் அதுக்கு இருக்கு. அதனால சாதாரணமாக அதோட வடிவத்தை நம்ம மாத்த முடியாது. பருமனை மாற்ற முடியாது. மாறாது. ஏன்னா திண்மத்தோட அந்த தூள் பார்ட்டிகல் தான் நெருக்கமா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஒரு பர்ட்டிகுலரான ஷேப் வால்யூம் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? நம்ம நம்மகிட்ட இருக்கக்கூடிய புக்கு, பென்சில் இதெல்லாம் சாலிட். அதுக்கப்புறம் சீப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நெகிழி பிளாஸ்டிக். வாளி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. வாளி, சீப்பு, கப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகிழி பிளாஸ்டிக். நீங்க இப்போ உட்காந்துருக்கலாம். மேஜை, மரம், அப்படிதான் வுட்டு. அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? அப்ப நாய் பொம்மை நீங்க வீட்டுல வச்சிருப்பீங்க விளையாடுறதுக்கு. இது வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், மிருதுவா இருக்கும். வாட்டர் பாட்டில வாட்டர் வச்சிருப்பீங்க. பலூன் ஊதும்போது உங்களுடைய காற்றை ஊதுவீங்க. பலூன்ல இருக்கக்கூடிய காற்று வாயு. இப்படி நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய பண்புகளும் வேறுபட்டாலும் அவை எல்லாமே நிறையுடைய இடத்தை அழைத்துக் கொள்ளும் கூடிய பருப்பொருட்கள். புரிஞ்சு போச்சா? இப்போ உங்க உங்க புக்ல நீங்க நாளைக்கும் நாளை கழிச்சு போயிட்டு அந்த புக்கில் உள்ள ஆக்டிவிட்டியை ஃபில் பண்ணுங்க. இந்த பலூன் எல்லாமே நிறைய போட்டிருப்பாங்களா, அதை பில் பண்ணுங்க. அப்ப எல்லாமே பருப்பொருட்கள். யார் யார் எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். சரியா? குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ் இது வரைக்கும் போதும். நம்ம மீதி உள்ள டாபிக்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தது என்னலாம் அப்படிங்கறத ரீகால் பண்ணிடுமா? ஸோ ரீகால் பண்றதுக்கு முன்னாடி டிக்டேஷன் பார்த்தோமா? 5 வார்த்தை நான் சொல்றேன். டிக்டேஷன் எழுதிக்கோங்க. அப்புறம் ஹோம்ஒர்க் தரேன். அப்புறமா ரீகால் பண்ணிடும். டிக்டேஷன், மேட்டர், பருப்பொருள். ஏன்னா இந்த யூனிட் பத்தி படிக்கிறோம். இந்த யூனிட் படிச்சா அந்த வார்த்தையை நமக்கு தெரியணும்ல. ஓகேவா? அது மேட்டர், பருப்பொருள். எழுதிட்டீங்களா? மேட்டர், பருப்பொருள் எழுதிட்டீங்களா? ரெண்டாவது ஆட்டம், அணு. ஆட்டம், அணு. எழுதிட்டீங்களா? ஆட்டம், அணு, பருப்பொருள், மேட்டர். அது எழுதிட்டீங்களா? மூணாவது சாலிட், திண்மம். சாலிட், திண்மம். சாலிட், திண்மம். சாலிட், திண்மம். நாலாவது மாஸ், நிறை. நாலாவது மாஸ், நிறை. மேட்டர், பருப்பொருள், ஆட்டம், அணு, சாலிட், திண்மம், அப்புறம் மாஸ், நிறை அப்படின்னு சொல்லியிருக்கேன். 4 வார்த்தை சொல்லியிருக்கேன். அடுத்து வாட்டர். 5வது வார்த்தை வாட்டர், நீர். நீர், வாட்டர். எழுதலாமா? இந்த 5 வார்த்தை எழுதிட்டு என்ன பண்ணோம்? இன்னைக்கு டேட்டை போட்டுக்கோங்க. 6th சயின்ஸ் போட்டுக்கோங்க. இந்த டிக்டேஷன் வேர்ட்ஸ் அதை எழுதிட்டு தமிழ் உள்ளவங்க தமிழ் எழுதுங்க, இங்கிலீஷ் உள்ளவங்க எழுதிக்கோங்க. போட்டோ எடுத்து கோஆர்டினேட்டர் அனுப்புவாங்க. அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க. அதை நாங்கள் கரெக்ட் பண்ணுவோம். இல்லை தப்பு ரைட்லாம் கிடையாது. அது வந்து உங்களுடைய நீங்க அந்த ஸ்பெல்லிங் எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க, எப்படி புக்கை ரீட் பண்ணும்போது இந்த எத்தனை தடவை. ஏன்னா நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா வார்த்தையும் எல்லாருமே வந்து ஆரம்பத்தில் தப்புடும். பட் ரெகுலரா யாரு திருப்பி திருப்பி பாக்குறாங்க, திருப்பி திருப்பி எழுதுறாங்க, அவங்க தான் அதை கரெக்டா எழுதுறாங்க. அதுக்கு தான் ஒரு ப்ராக்டிஸ். சரிங்களா? அதனால வந்து தப்பா எழுதுறோமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு வர்றதா எழுதுங்க. ஓகே. ஸோ ஹோம்ஒர்க் சொல்லிடலாமா? ஹோம் ஆக்டிவிட்டி இது. சரிங்களா? இந்த ஹோம் ஆக்டிவிட்டியில ஹோம் அசைன்மெண்ட் அப்படின்னு போடுங்க. ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட். ஓகே.
உங்க வீட்டுல போயிட்டு செங்கல், பிரிக்கு, கதவு, டோர், பிரிக்கு, செங்கல், அப்புறம் டோரு, அப்புறம் மில்க்கு, பால், அப்புறம் சமையல் எண்ணெய், ஆயில், அதுக்கப்புறம் சைக்கிள் டியூப்ல இருக்கக்கூடிய அந்த கேஸ், அதாவது ஏர், இது எல்லாத்தையும் கவனிச்சு எதுலாம் திண்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டேபிள் போட்டு எழுதுங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு 5. எங்க வீட்டுல அதாவது நான் பார்த்தேன் இந்த டாய் பொம்மை அது உள்ள கேஸ் இருக்கு. நீங்க ஏதோ ஒன்று சொன்னீங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். கேஸ் இருக்கு. அப்போ இது வந்து கேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். லிக்யூடுக்கு மில்க், ஆயில், ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது எழுதுங்க. சாலிடுக்கு உங்க வீட்டுல உள்ள ஒரு 5 பொருள் எல்லாத்துலயும் 5 எழுதுங்க. சரிங்களா? சாலிடு, லிக்யூட், கேஸ்க்கு 5 எக்ஸாம்பிள் எழுதும். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க். பண்ணிடலாமா? சரிங்களா? இதையும் ஹோம்ஒர்க் எழுதிட்டு அந்த 5 எக்ஸாம் எழுதிட்டு போட்டோ எடுத்து அனுப்புங்க. கோஆர்டினேட்டர் அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க. நாங்க பார்த்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு தரோம். நெக்ஸ்ட் வீக்கு நமக்கு வந்து முதல் யூனிட்டோடைய 1 மார்க் டெஸ்ட், அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் படிச்சு வந்தாங்கண்ணே. இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்பவுமே மறந்துடாங்க. நெக்ஸ்ட் வீக்கு அதே ஃப்ரைடேல வரும்ல உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல 1 வேர்டு, சரிங்களா? 1 மார்க் வந்து படிச்சு வந்தாங்க. நம்ம அந்த டெஸ்ட் வைப்போம். ஓகே, தேங்க்யூ. கிளாஸ் வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.